இன்றைக்கி சத்தான சமையலில் மாங்காய் அடை. இதே வந்து மாங்காய் அடையிலேயே காய்கறிகள் எல்லாம் சேர்த்துட்டு கூடுதல் சத்துக்கள் மிகுந்த மாதிரி செய்கிறேங்க. எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். மாங்காய் அடை செய்ய தேவையான பொருட்கள்: அரை கிளிமூக்கு மாங்காய் துருவியது, இட்லி புழுங்கல் அரிசி 1½ கப், தேங்காய் துருவல் 1/4 கப், 1 டீஸ்பூன் ஊற வைத்த பாசிப்பருப்பு, ஊற வைத்த கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், மிகப்பொடியாக அரிந்த கேரட் விரும்பும் அளவு, மிகப்பொடியாக அரிந்த பீன்ஸ் சிறிதளவு, அரிந்த குடமிளகாய் விரும்பும் அளவு, அரிந்த ப்ரக்கோலி விரும்பும் அளவு, மிகப்பொடியாக அரிந்த வெங்காயம் சிறிதளவு, இஞ்சி 1 அங்குலத்துண்டு, பச்சை மிளகாய் 2, அரை கட்டு கொத்தமல்லி தழை, பெருங்காயத்தூள் சிறிதளவு, கடுகு தேவைப்படும் அளவு, எண்ணெய் தேவைப்படும் அளவு, தேவையான அளவு உப்பு. அடை அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு தால் ப்ளஸ் வந்து நம்மளுடைய அரிசி அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எந்த விதமாக வந்து பருப்பு வகைகளை வந்து நம்ம சேர்த்து அரைக்கலை. இட்லி புழுங்கல் அரிசியை மட்டும்தான். இட்லி புழுங்கல் அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா கொதிக்கும் சூடு இருக்கிற தண்ணியை ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அந்த மாதிரி ஊறினாதாங்க நல்லாயிருக்கும். ஊறிய பிறகு முதல்ல வந்து மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை திருப்பிடுங்க. அதுக்கு பிறகு இந்த அரிசியில் இருக்கிற ஊறிய தண்ணியை வந்து வடிச்சிக்கோங்க. ஏன்னா நிறைய தண்ணி பிடிக்காது இதுக்கு. போட்டுட்டு நம்ம இதில் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு கடைசியாக மாங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு தடவை திருப்பிக்கோங்க. கொத்தமல்லி தழையும் சேர்த்து திருப்பிக்கோங்க. அதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததை நான் இப்போ காமிக்கிறேன். இந்த அடை வந்து ஆரோக்கியமானது, கொஞ்சம் வித்தியாசமான சுவையோடு இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அரைச்ச விழுது இங்கே இருக்குது. இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமான வந்து தண்ணி ஊற்றிட்டு நீர்க்க அரைச்சிடாதீங்க. இப்போ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நான் சேர்க்க போகிறது இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீனுக்காக ஊற வச்ச பாசிப்பருப்பு. இதை வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. பயத்தம்பருப்பு சும்மா அது மேலே வந்து ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுக்குங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து கடலைப்பருப்பு இதையும் வந்து ஊற வச்சு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறினா போதுமானது. இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எப்போதுமே நம்ம வந்து சத்தான சமையலில் நிறைய காய்கறிகள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதனால் வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்போ நான் இது வந்து இங்கே சேர்க்கப்படுறது பார்த்திங்கன்னா முதல்ல சேர்க்குறது நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இதோட ப்ரக்கோலி. இது வந்து ஆப்ஷனலுங்க. உங்கள் வீட்டில் என்ன இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ வந்து விட்டமின் ஏக்காக வந்து கேரட் சேர்க்குறேன். விட்டமின் சிக்காக கேப்சிகம், குடமிளகாய். இதோட பீன்ஸ் ஆப்ஷனல் தாங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணாக்கா நீங்கள் பீன்ஸ் போட்டால் நல்லா அதோட சேர்த்து வெந்துடும். இல்லைன்னா பீன்ஸ் தேவையில்லை, உங்களோட விருப்பம்தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ நான் வந்து இங்கே வந்து கடுகு தாளித்து வச்சுருக்கேன். அதை உளுத்தம்பருப்பு அதையும் சேர்த்துட்றேங்க. எப்போதுமே இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜீரணத்துக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்க்கணுங்க. பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக போட்டுறேன். நம்ம தாளிப்புலேயே போட்டுடலாம். இதோட சேர்த்துட்டேன். இப்போ எல்லாமே இதில் சேர்ந்தாச்சு. நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிருக்கோம், தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோங்க. இப்போ இதில் நல்லா கலந்து விடலாம். வந்து திக்காக இருந்ததுனாக்கா நம்ம கையிலேயே எடுத்து தட்டலாம். உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் சின்னதாக வேணும்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் சின்னதாக போட்டு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் வச்சா கூட மத்தியானத்துக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இந்த கொத்தமல்லி செய்கிறப்ப நமக்கு நல்ல விட்டமின் ஏயும் கிடைக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுனாக்கா ரொம்ப கனமாக வரும் அடை. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், தாளித்ததில் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருக்கிற மாதிரி போட்டேன். நீங்கள் எதுக்காக அப்படின்னு நினைக்கலங்க. கொஞ்சம் இந்த நல்ல கண்ணாக வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி அடை மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தனியாக எண்ணெய் போட்டிங்கனாக்கா கொஞ்சம் அதிகமாக போடணும் இல்லைங்களா? அப்போ தான் வந்து அடையெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாவுலேயே கொஞ்சம் எண்ணெய் போட்டு கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து அதை சுட முடியும். அதே நேரம் வந்து ஆயில் குறைவான டயட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். இப்போ நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டோம். இப்போ இந்த அடையை வந்து நம்ம ஊற்றலாம்.
இப்போ வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் நேரம் வந்து வச்சாதாங்க நல்லா இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நான்ஸ்டிக் வெசல்லாம் இருக்கிறப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து அப்படி சுற்றி விடக்கூடாதுங்க. டெய்லி அந்த மாதிரி விட்டிங்கன்னா என்ன ஆகும்னாக்கா அந்த இடத்துல மட்டும் அது எழுந்திரிச்சு வந்துடும். அதனால் வந்து நம்ம சுடுற இந்த தோசை மேலேயோ சப்பாத்தி மேலேயோ இல்லை இந்த அடை மேலேயோ விட்டிங்கனாக்கா கொஞ்சம் நாளைக்கு வந்து இந்த வெசல்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து மூடி வைக்கிறேங்க. குறைச்ச தணலில் வைக்கிறேன். கீழ்பாக வெந்த பிறகு திருப்பி போடலாம். இப்போ பொதுவாக அதில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுடைய ஆப்ஷன். நான் வந்து இப்போ வந்து வீட்டில் கேபேஜ் இருந்தால் கேபேஜ் போட்டுக்கோங்க, இல்லை வந்து காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். என்னென்ன வெஜிடபிள் வந்து அதாவது ராவாக சாப்பிடக்கூடிய வெஜிடபிள் இல்லைன்னா வந்து லேசான வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கிற வெஜிடபிள்ஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து ரொம்ப வந்து நாட்டு காய்கறிகள் போட முடியாது. இப்போ இந்த கொத்தமல்லி தழை வந்து நான் போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட புதினா தழை சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து அரைச்சும் செய்யலாங்க, நல்லாயிருக்கும். மாங்காய் திருவல் வந்து உங்களுடைய இந்த மாங்காயினுடைய புளிப்பு தன்மைக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக குறைச்சா போடலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கீழ்பாக வெந்த பிறகு திருப்பி போடலாம். எப்போதுமே வந்து அடைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வெள்ளத்துருவலோ வெண்ணையோ அந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்குறது அந்த காலத்துலேருந்து பழக்கம் இருக்குது. விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து உங்களோட விருப்பமான சட்னி, வெங்காய சட்னி கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து கார சட்னின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே நம்ம தொக்கு மாதிரி வச்சுட்டு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ இது கீழ்பாகம் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனம் தேவைங்க, பார்த்து எடுங்க. இந்த வந்து ஸ்டீம் எஸ்கேப் ஆகும். திருப்பி போடலாம். வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்றப்ப மத்தியில் அந்த க்ரன்ச்சியாக அந்த வந்து ஊற வச்ச பருப்பு வகைகள் அதோட வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் செய்கிறப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வந்து சின்னதாக போட்டிருக்காங்க. உங்களோட விருப்பம் பெருசாவோ சின்னதாவோ எப்படி வேணால் போடலாம். அப்படியே சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால. இந்த பக்கமும் நல்லா வெந்த பிறகு எடுத்துடலாம். நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க. நான் அதிகப்படியான எண்ணெய் விடலை. அதுவே பாருங்கள் நல்லா தெரியுது. நம்ம பருப்பெல்லாம் சேர்த்தா தான் அதிகமாக எண்ணெய் அப்சார்ப் ஆகும். மிக சுவையான வித்தியாசமான மாங்காய் அடை ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாங்காய் அடையோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு அடை ஊற்றிடுறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. இப்போ நான் வந்து கரண்டியில் எடுத்து ஊற்றுறது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணதுனால அந்த மாதிரி ஊற்றுறேன். இல்லைன்னா நீங்கள் அடையை வந்து கெட்டியாக அரைச்சிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கலந்துட்டு கைகளால் எடுத்துட்டு நம்ம தட்டலாம். அந்த மாதிரி தட்டுறப்போ அது ஒரு தனி ருசியை கொடுக்கும். நம்ம கோர்ஸாக அரைக்கிறது ப்ளஸ் கையில் எடுத்து தட்டுறது எப்போவுமே அடைக்கு வந்து கூடுதல் சுவையை கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கரண்டி எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாங்க. ஆனால் அது ஒரு தனி ருசி தான் அது மாதிரி பண்ணாக்க. இப்போ இது கீழ்பாக வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டாவது அடையும் ரெடி ஆயிடுச்சுங்க. மிக சுவையான சத்துக்கள் மிகுந்த மாங்காய் அடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்து எப்போதுமே ஒரே ஒரு பர்டிகுலர் டிஷ்ஷை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக்கும். இதுலேயே வந்து நீங்கள் கொத்தமல்லி தழையோட புதினாவும் சேர்த்து அரைக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்மளுக்கு சத்துக்கள் கிடைக்கும். வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுடைய ஆப்ஷன். நீங்கள் வந்து வீட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் போட்டுக்கலாங்க.